வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன இல்ல என்னன்னு கேட்கேன். என்னமோ ஆளாளுக்கு மூஞ்ச பார்த்துட்டு இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி பேசாம இருக்கீங்க. பாக்குறீங்க, யோசிக்கிறீங்க, ஆனா வார்த்தை வர மாட்டேங்குதே. மாம்சே, நான்லாம் நல்லா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு பழக்கப்பட்ட ஆளியா. இம்பது நாள் வெளியில ஹோட்டல்ல தின்னுட்டு உசுரோட இருக்கதே பெரிய விஷயம்யா. சாப்பாடு போடுங்கய்யா, சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாமா, நீங்க மேலே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க மாமா. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அப்புறம் ஐர மீன் குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல், மட்டன் சுக்கான்னு எல்லாம் என் கையிலே சமைச்சு தரேன் மாமா. பெத்த தாய்க்கு வேணா உங்க மேல பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நன்றி இருக்கு மாமா. உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கு. நான் போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன். முல்ல, நீ கடைக்கு போயிட்டு நாட்டுக்கோழி மட்டன்லாம் வாங்கிட்டு வா. நெல்லே, நான் சொல்ற வரைக்கும் யார் இந்த வீட்டில் அடுப்பு பத்த வைக்கூடாது. ஏம்மா, என்னம்மா உன் மகன் சிரிச்சா சிரிப்ப, கலங்குனா கலங்குவ. நான் என்ன செய்யறேனா அப்படியே கண்ணாடி மாதிரி பிரதிபலிப்ப. இப்ப என்ன அதெல்லாம் உடஞ்சி வச்ச? என் வாழ்க்கையே முடிய போற தருணத்துல உன் மருமகளோட சேர்ந்துக்கிட்டு சோத்தியாவரம் பண்றியா நீயே? ஆமா, பிரியாணி கிண்டுலையாம பிரியாணி. உனக்கு பிறந்த மகனா நானு? என் கஷ்ட நஷ்டம்லாம் தெரிஞ்ச ஒரே ஆளு என்னை பெத்தவ தானே. நான் உன்னை ரொம்ப நம்பினேன். அதெல்லாம் பொய்யாக்கி விட்டு ஏன் இப்படி மாறின? ஆனா நீ செய்வோமா? செய்வ. என்ன 1000 பேசினால ஆதிமுத்து ரத்தம் இல்ல நீயே. அவளுகளை மாதிரியே வெளியிருந்து வந்தவ தானே நீயா. ஆதிமுத்து வம்சத்தோட ராசி அப்படி இருக்கு. வீட்டுக்கு வந்திருக்கிற அத்தனை பொம்பளைகளும் அம்புட்டு துரோகியாத்தான் இருக்கிய. மூத்தவ ஒருத்தி வந்திருக்காள, அப்பத்தா கிளவி, அவ ஒரு துரோகி. அடுத்து நீ ஒரு துரோகி. எங்க கூட ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கிட்டு நேரம் வந்தது உன் சாய் வெளுத்து போச்சுல. உன் சுயரூபத்தை கட்டிட்ட. உனக்கு அடுத்து வந்த 4 பேரை சொல்லவே வேண்டியதில்லை. செய்யறது அம்புட்டும் கேடு. இந்த குடும்பத்தை ஆம்பளைய தலை நிமிர்ந்து வாழ முடியாதபடி குடும்பத்தையே கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கியிருக்கீங்க எல்லாரும். இந்த நிக்கிறான் இந்த பைய, இவெல்லாம் யார் எனக்கு? ரத்த பந்தமா இல்ல பல வருஷம் பழகின கூட்டாளியா? ஒரு மண்ணும் கிடையாது. என் பொண்ணை கெட்டி வைக்கிறோம்னு அது இல்லாம போச்சு. ஆனாலும் என் காலையே சுத்தி சுத்தி வர்றான் பாரு. எனக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போறேன். ஆனா என்னைய பத்தவ அன்னைக்கு போன்ல நான் அம்புட்டு தூரம் சொல்றேன், நீ போனா நான் செத்துருவேன்னு சொல்றேன். செத்தா சனியை தொலைஞ்சிருச்சுன்னு நினைச்சு பல பலன்னு சேலையை கட்டிட்டு கிளம்பிட்ட நீ. உன்னையெல்லாம் எப்படி நான் அம்மான்னு சொல்றது? ஒன்றும் புரியல மாமா. இப்ப உங்க தலையை பார்த்தோன்னே பூனை மாதிரி கமுக்கமா உட்காந்துருக்காங்க. என்னென்ன வேலை பார்த்தாங்க தெரியுமா இவங்க? பிரியாணி கிண்டுறது என்ன, ரிப்பன் வெட்டுறது என்ன, மசாலா அரைக்கிறது என்ன, ஐயோப்பா அவ்வளோ நடந்தது. யாரோ ஒரு கலெக்டர், அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க யாரு? அவங்க கூட போய் ஒட்டிக்கிட்டு அப்பப்பா. நீங்க என்னவோ சுற்றுலா போயிருக்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்க பண்ண அட்டகாசம் இருக்கே ரொம்ப ஓவர் மாமா. பெத்த மகன் தலைக்கு மேல கத்தி தொங்குது, வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்காரு. பெத்த தாய்க்கு சோறு இறங்குமா இல்ல தூக்கம் தான் வருமா? ஆனா இதுக்கெல்லாம் சந்தோஷமா வளைஞ்சு வராங்கன்னா இவங்க மனசுல என்ன? வாய மூடுறி. மூடுறாங்க வாய.
விளக்குமாரெல்லாம் உபதேசம் பண்ண வருதா? இந்தாரு, மரியாதையா நடந்துக்க, இல்ல வகுந்து போடுவேன்.